ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு வடச்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. அப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சுவை வந்து கூடுதலாக இருக்கும். வெந்தயம் வந்து கொஞ்சம் செவந்ததையும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க. அதை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 4-5 பல் போட்டு அது கூடவே முழுசாக போட்டு வணக்கிக்கலாம். பூண்டும் வெங்காயம் நல்லா செவக்க வணங்கட்டுங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வணங்கின பிறகு 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வணங்கின பிறகு கத்திரிக்காய் வந்து பொடியாக நறுக்கி நல்லா கழுவி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெயில் இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா வணங்கும் போதே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் புளி எச்சா ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி தனியாக நம்ம மசாலாக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து இந்த புளியோடு சேர்த்து நல்லா வணங்கணுங்க. அது நல்லா கொதித்து வரும்போது இடையிடையே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதுதான் வந்து அந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாவை நல்லா வணக்கிக்கலாங்க. மசாலா வந்து நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். மசாலா வணங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றுறதுனால தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற தேவையில்லைங்க. தண்ணி வந்து அளவாக ஊற்றி கொஞ்ச நேரம் இந்த மசாலா வாசம் போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். நம்ம கத்திரிக்காயை வந்து வணக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. அந்த பச்சை வாசமெல்லாம் போயிருக்குங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மூடி தேங்காய் வந்து சொரவி அதுலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மசாலா வந்து புளியோடு சேர்ந்து நல்லா சுண்டின பிறகு நம்ம அந்த எடுத்து வச்சு தேங்காய் பாலை ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க. ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோடு சேர்ந்து தேங்காய் பாலும் கலரே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஈஸியாக சீக்கிரமாக வைக்கிற குழம்பு தாங்க இது. இதில் புளியும் தேங்காய் பாலும் சேரும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குங்க. தேங்காய் அரைச்சி அப்படியே ஊற்றி குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கொதி வந்ததையும் குழம்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. டெக்கரேட்டிவ்க்காக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பூஜா ஸ்டைனிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.